ஹலோ. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு சுமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ப்ரமோஷன் வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டீம் வந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னா, படத்தோட டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், கேரக்டர் ஆர்டிஸ்ட், அசோசியேட்ஸ், மியூசிக் டைரக்டர், இன்னும் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கு போய் படம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹைப்பை உண்டு பண்ணிடுறாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹைப்பை ஒரு வாரமா நம்ம பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் காலங்கத்தால 4 மணி ஷோ போய் நம்ம பார்க்கும்போது இவங்க கிரியேட் பண்ண ஹைப்புக்கும் இவங்க பேசுற இன்டர்வியூவுக்கும் படத்துல வந்து சின்ன சின்ன ஃபிளாஸ். எப்பேற்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணும்போது there will be small flaws. சின்ன சின்ன ஃபிளாஸ் இருக்கும்போது கொடுத்த ஹைப் அளவுக்கு படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ நம்ம ரிவ்யூவர் சைட்ல இருந்து வந்துருது. சி, எப்போதுமே வந்து படைப்பு தான் அதிகம் பேசப்படணுமே தவிர்த்து படைப்பாளி இவ்வளோ பேசணும்னு எந்த விதமான அவசியமுமே கிடையாது. த ஆர்ட் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். இது எப்படி இருக்குன்னா, ஐஸ்வர்யா ராயோட அழகை நம்ம தான் வர்ணிக்கணும், ஐஸ்வர்யா ராயை வர்ணிச்சுக்க மாட்டாங்க. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய படங்களுக்கு இப்போ சமீபமா வர்றதுக்கான காரணம் இந்த ஓவர் ஹைப்.